தமிழ் மாணவர்களுக்கு அன்பான வணக்கம். இப்போ நம்ம பிரீஸ்டர் கோணத்தை பேஸ் பண்ணி தள விளைவு அடைந்த ஒளிக்கற்றைகள் ஒரு ஊடகத்திலிருந்து இன்னொரு ஊடகத்துக்கு போகும்போது என்ன அங்க பிசிக்ஸ் கான்செப்ட் இருக்கு அப்படிங்கிறத பரிசோதித்து கொஸ்டின் அமைஞ்சு இருக்கு. இங்க 4 விடை கொடுக்கப்பட்டிருக்குது. இதுல எந்த விடை சரியானதுன்னு கேட்குறாங்க. இப்போ நம்ம கொஸ்டின்குள்ள போவோம். என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, என்ன கொடுத்துருக்காங்கன்னா, காற்றில் பயணிக்கும் ஒரு தள விளைவற்ற ஒளிக்கற்றை. காற்றுல வருது, காற்றுங்கிற ஊடகத்துல ஒளிக்கற்றை வருது. ப்ரூஸ்டர் கோணத்தில் 1.73 ஒளி விலகல் எண் கொண்ட ஒரு ஊடகத்தின் மீது விழுகிறது. அதனால் கீழே கொடுக்கப்பட்டிருக்க இந்த வினாக்கு எந்த விடை சரியா இருக்கும் அப்படின்னு கேட்கிறாங்க. அப்ப நமக்கு இந்த பினாமினா என்ன தெரியுதுன்னா, இங்க கொடுத்துருக்க விஷயத்த நமக்கு தியரிட்டிக்கலா நமக்கு எவ்வளவு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குங்கிறத தெரிஞ்சிருக்கும். ஸோ அப்ப நார்மலா உங்களுக்கு தள விளைவு அற்ற ஒளிக்கற்றை எப்படி இருக்கும்னா, இந்த மாதிரி முடுக்கப்பட்டிருக்கும். அனைத்து டைரக்ஷன்லையும் அதோட ஒளிக்கற்றையின் அதிர்வு இருக்கும். அப்ப இந்த தள விளைவற்ற இந்த ஒளிக்கற்றையானது நம்ம இந்த கிளாஸுங்கிற மாதிரி ஒரு மெட்டீரியல்ல படும்போது, இது நார்மல் வச்சுக்கோங்க, குத்துக்கோடு மெட்டீரியல்ல படும்போது என்ன ஆகுது, இது கண்ணாடி, இது காற்றுல இருந்து கண்ணாடிக்கு வரும்போது இந்த தள விளைவற்ற ஒளி ஒரு ஒரு குறிப்பிட்ட கோணத்தில் படுகோணத்தில் விழும்போது என்ன ஆகும், பிரதிபலிக்குது. அப்ப பிரதிபலிக்கல, அப்ப இந்த அதிர்வு இருக்குல்ல, அந்த மின்காந்த இந்த ஒளிக்கற்றையோட அதிர்வு பாத்தீங்கன்னா, இந்த எக்ஸ் டைரக்ஷன் இது ஒய் டைரக்ஷன் வச்சுட்டா இந்த பிளைன் எக்ஸ் ஒய் பிளைன்ல இது அதிர்வு இருக்கு. இங்க பாத்தீங்கன்னா இஜெட் பிளைன்ல இதோட அதிர்வு இருக்கு. உள்நோக்கி வெளிநோக்கி உள்நோக்கி வெளிநோக்கி இருக்கிற மாதிரி. இது பகுதி அளவு மட்டும்தான். பகுதி அளவு மட்டும்தான் என்ன இருக்கும், தள விளைவு அடைஞ்சிருக்கும். முழு அளவு தள விளைவு அடைஞ்சிருக்காது எல்லா கோணங்கள்லையும். ஆனா ஒரே ஒரு குறிப்பிட்ட கோணத்தில் மட்டுமே என்ன ஆகுது அப்படின்னா, அதுக்கு பேரு பிரீஸ்டர் ஆங்கிள்னு சொல்றாங்க. பிரீஸ்டர் கோணம். அந்த கோணத்துல மட்டும்தான் இந்த பகுதி அளவு அடைஞ்ச இந்த தள விளைவானது முழு அளவுமே தள விளைவோட என்ன ஆகுது, எதிரொலிக்கப்படுது. என்னதான் எதிரொலிக்கப்பட்டாலும் இந்த திருப்பி இங்க விலகு கதிர் உள்நோக்கி போகும். இது எப்பவுமே எப்படி இருக்கும், இது எப்பவுமே பார்ஷியலி தான் என்ன இருக்கும், பார்ஷியலி பகுதி அளவு மட்டும்தான் என்ன இருக்கும், தள விளைவு அடைஞ்சிருக்கும். இதுதான் உண்மைத்தன்மை, இதோட பின்புல நமக்கு அறிவு. ஸோ இந்த அறிவை பேஸ் பண்ணி தான் இந்த கொஸ்டின் இங்க இருக்குது. அப்ப பாத்தீங்கன்னா, இப்போ 1ல இருந்து போறோமா 4ல இருந்து போலாம், எப்படி வேணாலும் 4 கொஸ்டினுமே நீங்க படிச்சு பார்த்தா முடிவு பண்ணணும். ஏன்னா அப்படி ஆன்சர் மாதிரி தெரியும், ஆனா அது ஆன்சரா இருக்காத வாய்ப்புகள் நிறைய இருக்கிற மாதிரி கொடுத்துருவாங்க, நம்மளை கொலை போடுற மாதிரி. அதனால 4ஐயும் படிச்சு பார்த்து சீக்கிரமா முடிவு எடுக்கணும். இந்த பேஸ் பண்ணி நமக்கு என்ன அறிவு இருக்கு, இந்த புரிதல் இருக்கு அப்படிங்கிறத வச்சு. எதிரொலிக்கப்பட்ட ஒளி முழுவதும் தள விளைவு பெற்று மற்றும் எதிரொலிப்பு கோணம் 60க்கு அருகில் உள்ளது அப்படின்னு இருக்காங்க. ஆக்சுவலா இங்க எதிரொலிப்பு கோணம் 60ங்குறீங்கல, இங்க என்ன ஆங்கிள், நமக்கு என்ன பிரீஸ்டர் ஆங்கிள் ஐபின்னு சொல்லியிருக்காங்க. அது எதுக்கு ஈக்குவலா இருக்கும், எண்ணுக்கு ஈக்குவலா இருக்கும். அதாவது ஒளி விலகல் எண்ணுக்கு ஈக்குவலா இருக்கும். எப்ப பிரீஸ்டர் கோணத்தில் படுகதிர் விழும்போது இந்த விலகு கதிர், அதாவது பிரதிபலிப்பு கோணமானது படுகோணத்துக்கு ஈக்குவலா தான் இருக்கும். ஐபினா இது ஐபி தான். இந்த பிரீஸ்டர் ஆங்கிள் தான் பகுதி அளவு இல்லாம முழு அளவுமா என்ன ஆயிருக்கும், தள விளைவு உற்று மாறி இருக்கும். அப்ப அந்த மாதிரி இருக்கிறனால அந்த பிரீஸ்டர் கோணத்தில் ஒளி விலகல் எண்ணுக்கு ஈக்குவலா இருக்கும். ஒளி விலகல் எண்ணு என்ன கொடுத்துருக்காங்க, 1.73 கொடுத்துருக்காங்க. இது அப்ராக்சிமேட்டா √3க்கு ஈக்குவல். சரிங்களா, tan ஐபி ஈக்குவல் டு √3. அப்ப ஐபி என்ன, tan இன்வர்ஸ் ஆஃப் √3. இது 60 டிகிரிக்கு ஈக்குவல். அப்ப இங்க சொல்லியிருக்க 4வது ஆன்சர் தான் கரெக்ட். சரிங்களா, நன்றி.